Hi friends, welcome to my channel. இவன் தான் எங்கள் வீட்டு பூனை பில்லு. முதல்ல பில்லுவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க. ஏன்னா இன்னைக்கு தான் பில்லுவோட பிறந்த நாள். இந்த வீடியோல பில்லு குட்டியா பிறந்ததுல இருந்து ஒரு வருடம் வரை அவனோட வீடியோஸ், போட்டோஸ், கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்ப முதல்ல இந்த 4 குட்டிகள்ல பில்லு யாருன்னு கண்டுபிடிச்சு வைங்க. நான் வீடியோ எண்டுல குட்டி பில்லு யாருன்னு சொல்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பில்லு கூட பிறந்த 3 குட்டிகள். இதனுடைய அம்மா பெயர் ரம்பா. இது போட்ட குட்டிகள் தான் இந்த 4. இப்ப குதிக்க ட்ரை பண்ணுது பாருங்க. அந்த குட்டி அச்சு அசலா அதனுடைய அம்மா மாதிரியே இருக்கும், ரம்பா மாதிரியே இருக்கும். இது பாருங்க பில்லுவோட பாட்டி. இதனுடைய பேரு மின்னலி. இப்ப மேல குதிச்சது பாருங்க, அது பில்லுவோட சித்தி. பாருங்க இதுதான் ரம்பா, பில்லுவுடைய அம்மா. இது பாருங்க பில்லு ஜன்னல் ஸ்லாப் மேல உக்காந்துட்டு இருக்கிறான். தூக்க கலகத்திலையும் இருக்கிறான் இவன். இது பாருங்க ரம்பா போட்ட 4 குட்டிகள். இதுல பில்லுவும் இருக்கிறான். இங்க பாருங்களேன், 2 குட்டிங்க இந்த அட்டை பெட்டிக்குள்ள எப்படி போய் விட்டத்தை பார்த்துட்டு படுத்து கிடக்குதுங்கன்னு. இதுல பில்லு இருக்கிறானா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இங்க பாருங்க விளையாடுறாங்க. இதுல பயந்து போய் 2 குட்டிங்க அந்த பக்கமா நிக்குதுங்க. ஆனா பில்லு தான் அந்த ஸ்பின்னரை டச் பண்ணி பாக்குறான். இது பில்லு குட்டியா இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் கருவாடு தின்னது. ஃபர்ஸ்ட் கருவாடு திங்கக்குள்ள அவன் போடுற சவுண்டு ரொம்பவும் தமாஷா இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சத்தத்துல அவன் அந்த கருவாட்டை ருசிச்சு சாப்பிட்டான். இது பாருங்க அங்கங்க பதுங்கி இருக்கிற கிளிப்பிங்ஸ். இங்க பாருங்க கேரி பேக்குக்குள்ள போய் உக்காந்துருக்கிறான். இங்க பெட்ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்லாப்ல இருக்கிற சூட்கேஸுக்கு மேல படுத்து இருக்கிறான், பதுங்கி இருக்கிறான். எங்க இருக்கான்னு நாங்க தேடி தான் இவனை கண்டுபிடிக்கணும் சின்ன வயசுல. இது பில்லு முதலா காம்பவுண்ட் செவர் மேல ஏறி வெளி உலகத்தை பாக்குறான். இப்ப 3 மாசம் இருக்கும் இவனுக்கு. அது வரைக்கும் நாங்க இவனை விடவே இல்லை, வெளியே தொலைஞ்சி போயிடுவான்னு. 3 மாசத்துக்கு அப்புறம் அவனா காம்பவுண்ட் செவர் மேல ஏறி வெளி உலகத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறான் இவன். ஒரு நாள் பில்லு நைட்டு வரவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்தான். அப்ப அவன் உடம்புல காயம் இருந்தது பாருங்க. அடுத்த நாள் வரக்குள்ள எடுத்தது இது. ஒரு நாள் ஃபுல்லாவே காணாம போயிட்டான் பாருங்க. கொஞ்சமா காயம் அவன் காலில் இருக்குது பாருங்க. எங்க போய் அடிச்சிட்டு வந்தான்னு தெரியல. அதுக்கு மருந்து வச்சு நாங்க சரி பண்ணி விட்டோம். டெய்லி கரெக்டா வந்துருவான். ஆனா அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆனா. இவன் பாருங்க இதுல எப்படி பேசுறான் அப்படின்னு. செல்லத்தை அடிக்குதா கேட்கறதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க தொடர்ச்சியா. அடிக்குது. குறும்பு பண்றியா நீ? அம்மா அடிக்குதா அதனால? ஏன் குறும்பு பண்ற நீ?
நீ குறும்பு பண்ணலாமா சொல்லு. நீ குறும்பு பண்ண அம்மா அடிக்க தானே செய்யும். தெரியுதுல்ல, அதுக்கும் ஊங்குறல்ல. எதுக்கு குறும்பு பண்ற? பண்ணாம இருக்கிறியா? இனிமேல் பண்ணக்கூடாது குறும்பு, சரியா? நல்ல பிள்ளையா இருக்கணும், ஓகேவா? ஓகேவா? அதுக்கு மட்டும் பதில் பேச மாட்டியா? இங்கே பாருங்களேன், கிச்சனில் இருக்கிற தண்ணி பேரல் மேலே தூக்கம், சேரில் தூக்கம், இந்த பக்கம் இருக்கிறதும் கொசுவலை மடித்து வச்சுருந்தோம் அது மேலே தூக்கம். இப்படி அங்கங்க அவனுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் தூங்குவான். இது பாருங்க அவனுடைய அன்னை வாக்கி, அதாவது அவங்க அம்மாவுக்கு முதல் லிட்டர்ல பிறந்த குழந்தை தான் வாக்கி. அவங்கிட்ட எப்படி வம்பு பண்றான் பாருங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அவனை நக்கு நக்கு நக்கி அவன் தூக்கத்தை கெடுத்து அவங்கிட்ட அடியும் கடியும் வாங்குவான் பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க அவன் கூடயே சேர்ந்து நல்லா தூங்கிடவும் செய்வான். கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுவான் அண்ணனை. சண்டைக்கும் போவான், கட்டி பிடிச்சிட்டும் தூங்கிடுவான், சேர்ந்தும் விளையாடுவான், கோவமாவும் கத்துவான். இங்க பாருங்க தோட்டத்துல செடிங்க கூட விளையாடுறான். மஞ்சள் செடியை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறான். இந்த பக்கம் மாதுளஞ்செடியினுடைய கிளை கிடக்குது, அதையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு விளையாடுறான் பாருங்களேன். இது அவங்க அம்மாவுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போ காலர் போட்டிருக்கக்குள்ள அடடா இது என்ன தலையில் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிற, அசிங்கமாக இருக்குது, கழட்டு கழட்டு கழட்டுன்னு டார்ச்சர் பண்ணி அவங்க அம்மாவை என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க. அந்த காலர் அவங்க அம்மாவுக்கு போட்டது இவனுக்கு பிடிக்கலையாம். இது பக்கெட்டுக்குள்ளேயே தலைய விட்டு கருவாடு சாப்பிடும் காட்சி. இந்த பக்கம் கிச்சன் ஜன்னல்ல உட்காந்து நான் என்ன சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்குறான். இங்க பாருங்க முதலா ஒரு உடக்கான வேட்டையாடி வந்திருக்கிறான். அது கூட ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். இங்க ஃப்ரிட்ஜ் மேல ஏறி உக்காந்துக்கிட்டான். கீழே இறங்க மாட்டானாம். அடம் வேற பிடிச்சிட்டு உக்காந்துருக்கிறான். பாட்டிலுங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்கேயே தான் உட்காருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். என்ன வியூவர்ஸ், இதுவரை நீங்க பில்லுவின் 1 இயர் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இப்ப நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோல பில்லு யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா? இந்த குட்டிகள்ல இவன் தான் பில்லு. இன்னும் உங்களுக்கு பில்லுவினுடைய வீடியோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.